தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்ச 2வது வருஷத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு வெற்றி அடையிறது அப்படின்றது ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது. இனிமேலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்றதை விட விஜய் அப்படின்ற ஒரு நபர் இதுல வெற்றி அடைஞ்சிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கொள்கை சித்தாந்தம் அப்படின்ற விஷயம்லாம் இல்லாம விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதன் அவரோட இந்த தனிப்படையால் இப்பேற்பட்ட ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது வரலாற்றுல யாருக்குமே கிடைக்காத விஷயம். இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றது எம்ஜிஆர் கூட கிடைச்சதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கட்சியில ஜாயின் பண்ணி அதுல பொறுப்புல இருந்து அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அந்த கட்சியை விட்டு மனசாபத்துல பிரிஞ்சு வந்து இன்னொரு புது கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல நின்றுதான் அவர் சிஎம் ஆனார். தவிர இந்த மாதிரி வேற ஒரு எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாம எந்த விதமான ஒரு அரசியல் நுணுக்கம் அரசியல் அனுபவம் எதுவும் இல்லாம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படியான ஒரு வெற்றி கிடைக்கிறதுன்றது இட்ஸ் அ மிராக்கிள். இந்த எலெக்ஷன்ல நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க பரம்பரை அரசியல் பண்றோம் அப்படின்ற அந்த பரம்பரை கட்சி, அப்புறம் இந்த சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துறது, அதுக்கப்புறம் இந்த ஜாதியை பார்த்து இந்த பணம் கொடுத்து வாக்கு செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த எலெக்ஷன்ல இல்ல. மீன்ஸ் இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் ஜெயிக்கல. ஸோ அது நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம். 2வது, இந்த எலெக்ஷன்ல ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் டிரைவரோட பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற அது நம்ம தெருவில் நம்ம கூட பழன ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எலெக்ஷன்ல இந்த கட்சியில நின்று இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறதுன்றது உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எல்லாருமே யங்ஸ்டரா இருக்கிறதுனால. இன்னொன்னு, இப்போ நம்ம ஏரியால இருந்து ஒரு பையன் எலெக்ஷன்ல நின்று அவன் ஜெயிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏரியால நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும், எது பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வர்றதுன்றது ரொம்பவே அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உரிமையா அப்ரோச் பண்ண முடியும். இப்போ சிஎம் விஜய் இருக்கிறார் இல்லையா, இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணான்னு கூட்டு பழக்கப்பட்டதுனால ஒரு அண்ணன் அப்படின்ற ஒரு உரிமையில போட்டு ஈஸியா அப்ரோச் பண்ணி தன்னோட தொகுதிக்கு தேவையானதை அந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்க முடியுமோ அதெல்லாம் செய்யணும். பட் இதை பார்க்கும்போது டேய் சின்ன பசங்களா என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஷாக் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த ஜனநாயகன் படம் தடையாகும் போது இவனுங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இங்க பாரு, நீங்க இப்பயே ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரும். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரும் அப்படின்னு இவனுங்க சொல்லிட்டு இருந்தானுங்க. இதை பார்க்கும்போது எப்படின்னா என்ன ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கிறானுங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இவனுங்க பார்த்தா விளையாட்டுத்தனமா சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கானுங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கே தெரியல. ஆக்சுவலா எனக்கே மைண்டுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றது எனக்கு யோசிக்கும் போது விஜய் தான் இனிமே நமக்கு அவர் சிஎம்மா அப்படின்னு யோசிக்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அது யோசிக்கும் போது ஆக்சுவலா நல்லா இருக்கானும் சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு கன்ஃபியூஸாவே இருக்கு. பட் பார்ப்போம் இனி வரும் காலங்களில் அவர் எந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாரு, அவரால் தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்துதான் இந்த மக்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கை எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்றது தெரியும். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டிவில பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா எனக்கு என்னமோ இந்த முதல்வன் படத்தை அந்த சீன்ஸை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இவனுங்க ஜெயிச்சுட்டே போறான் அப்படின்னு அந்த முதல்வன் படத்துல இந்த எதிர்கட்சியாளர்லாம் ஒன்னா உட்காந்துட்டு டிவில பார்த்துட்டு இருப்பாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் இந்த சக்சஸ் அப்படின்றது முழுக்க ஒரு எமோஷனல் விக்டரி தான். இந்த எமோஷனல் விக்டரி அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அப்படி நிலைக்கணும்னா அது விஜய் அவர்களோட அவர் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த செயல்களை தான் இருக்கும். எமோஷனலா நாம ஒருத்தர் வாக்கு செலுத்தி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது அது கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. பட் குழந்தைங்கள்ல இருந்து இந்த வயசானவங்க வரைக்கும் அவங்க இல்ல விஜய் வரணும், எங்க அண்ணன் வரணும், என் புள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்ல வாக்கு செலுத்தின விதம் இருக்குல்ல, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு அவங்க வாக்கு செலுத்தி அவரை வர வச்சதுன்றது நல்லதான். பட் எமோஷனலா அந்த அரசியல் கட்டமைப்புன்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, விஜய் பயங்கரமா இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றதுன்றது அந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவா நிற்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா விஜய் இந்த எலெக்ஷன்ல பண்ணது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாலிடிக்ஸ். பொதுவா ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தன்னோட கொள்கையில சொல்லி தன்னோட நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வாக்கு கேட்கறது ஒண்ணு இருக்குல்ல, அதை விஜய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போயிட்டு சின்ன விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஃபார்மெட்ல இந்த ஒரு எலெக்ஷனே அவர் அட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை யாரும் பெருசா கவனிக்கல. ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல கீழே அந்த கார்டு போடும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிஎம்கே அப்படின்னு போகும்போது டிஎம்கே பிளஸ் மற்றும் பலர் அப்படின்ற மாதிரி தான் மொத்த கவுண்ட் இருந்து. அதே மாதிரி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிளஸ் மற்றும் பலர் அப்படின்னு தான். ஆனா விஜய்க்கு மட்டும்தான்
விஜயோட போட்டோ போட்டு வேற யாருமே இல்லை. ஆக்சுவலா விஜயுமே இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் வந்துட்டு கூட்டணிக்கு வரவங்க வாங்க, உங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை யாரும் பெருசா கண்டுக்கல, யாரும் மதிக்கல. அவங்க விஜய் அவர்கள் கூட கூட்டணி வராததும் விஜய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ விஜய் கூட அவங்க கூட்டணி வந்து இதே இந்த ஒரு 110 இல்ல ஒரு 115 சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பாத்தியா நீ எல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்ச, நான் அவங்க கூட வந்து கூட்டணி வச்சதுனாலதான் உனக்கு இவ்வளோ ஓட்டே விழுந்திருக்கு, இவ்வளோ சீட்டே கிடைச்சிருக்கு, நான் மட்டும் அவங்க கூட கூட்டணி வரலன்னு வச்சுக்க உனக்குலாம் இவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்காது அப்படின்னு அந்த கிரெடிட்ஸை அந்த கூட்டணியா வந்து அந்த கட்சிகள் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் இப்போ யாரு கூடயும் கூட்டணி இல்லாம சோலோவாவே இத்தனை தொகுதி அடிச்சதுன்றது விஜய் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா என்னன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னமும் கொஞ்சம் சீட் தேவை. ஸோ அதனால இவர் வந்துட்டு இந்த மற்றும் பலர் கட்சிகளா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சின்ன சின்ன கட்சிகள் இவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க கிட்டே என்கிட்ட ஒரு 5 சீட் 6 சீட் இருக்குப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அதிகபட்சம் அங்க என்ன டிமாண்ட் வைப்பாங்க, எனக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்து இவர் வந்துட்டு ஆட்சியை ரன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் விஜய் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டே இருக்கு. இதுல வந்துட்டு ஏடிஎம்கோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சரிஞ்சிருக்கு, பெருசா ஒன்றும் சரியில்லை, அவங்க வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. பட் இதுல ஓட் பேங்க் காலியானது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான். ஸோ விஜய் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் போட்டி, அது டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் அப்படின்றத இந்த ரிசல்ட் வந்துட்டு தெளிவாக காட்டுது. ஸோ டிஎம்கேட அந்த ஓட் பேங்க் தான் டிஎம்கே எங்கெல்லாம் ரூலிங் இது வந்துட்டு டிஎம்கேட கோட்டடான்னு எங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் தான் டிவிகே பயங்கரமா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் மூலயமா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம், 70 ஆண்டு காலம் ஆண்ட பரம்பரையா நாங்களாம் எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா அப்படின்ற கட்சியே இப்போ வந்துட்டு காலி ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயத்த யோசிக்கணும், நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா அது வந்து கட்சிக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த சாபம் வர்றது இந்த தூபம் வர்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகும். இன்னொன்று விஜய் சிஎம் ஆகுறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில இருக்கு, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இந்த நாட்டை எப்படி ரன் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ரெண்டாவது, ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க இருந்ததுனால அவங்களுக்கு கீழே அந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா கரப்ஷன்லையும் கரப்ட் ஆகி அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு தட்டி தேத்தி அவங்கள இவங்களோட லைனுக்கு ஒரு வேவ்லேருந்து கொண்டு வந்து அவங்க கூட பயணிக்கிறதுன்றது அதை சரி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது. ஆக்சுவலா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா வாரி வழங்கின வாக்குறுதிகள் தான். இவரு உள்ள வந்து இந்த கரெக்டடா இந்த கரெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரில தட்டி நிமித்துறதுக்கு 6 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கடன் சுமை அதெல்லாம் பத்தி இவர் வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற அந்த செக்ஷனுக்கு அவரால் வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக கடுமையான சவால்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால் எதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது டிஎம்கே. ஆக்சுவலா டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கிற வரையும் பிரச்சனை இருக்காது, ஆனா டிஎம்கே எதிர்கட்சி ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு தலை வலிதான். எப்படி இந்த முதல்வன் படத்துல வந்துட்டு இந்த ரகோர் வந்துட்டு சொல்லுவார்ல, என்ன உன்னால சமாளிக்கவே முடியல அப்படின்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது செயல்படுவாங்க. ஸோ அந்த டிஎம்கே அந்த எதிர்கட்சியை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இதுல இப்ப இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, ஆனா அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சதுனால ஒரு யங் சிஎம்மும் ஒரு யங் ஆப்போசிட் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பர்சனும் மேபி எதிர்கட்சிகள் அவங்களோட கேள்வியை தாங்க முடியாம நல்லது பண்ணணும், வேற வழியே இல்லை, நம்ம வந்துட்டு இன்னும் நல்லது பண்ணோம் அப்படின்னு ஆளுங்கட்சி பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லையோ அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் டிஎம்கே சமாளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 இல்லை 1 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரும். இன்னொன்னு, இப்போ ஆளுங்கட்சியா விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னா அவரோட அந்த கட்சி வேட்பாளர்களுக்கான ஜெயிச்ச மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தக்க வைக்கிறதே இவருக்கு போதும்னு ஆயிடும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்களாம் ஆண்ட பரம்பரையா இருந்தவங்க, நாங்களாம் பெரிய கட்சி, மரியாதையா வரியா இல்லையா அப்படின்னு மிரட்டி அவங்களை இழுக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கும் போது அவருக்கு நடந்தது. ஆக்சுவலா என்னதான் ஒருத்தனை 1000 கிண்டல் கேலி என்ன பண்ணாலும் மென்டலி ஃபிட்டான ஒருத்தனை வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஸோ அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்டா தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே காமிச்சிருக்கு. ஏன்னா அவர் மேல அவ்வளோ அலிகேஷன்ஸ், அவ்வளோ குற்றங்கள், அவ்வளோ கிண்டல், அவ்வளோ கேலி. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் ஜெயிச்சு நிற்கிறதுன்றது அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த எலெக்ஷன்ல நிறைய சாமானிய மனிதர்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சொல்லுவாங்க இல்லையா, நாட்டோட எதிர்காலம் அப்படின்றதே இளைஞர்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு
இந்த இளைஞர்களோட கையில தான் இந்த நாடு இருக்கு. ஆனா இந்த நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இளைஞர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது பொறுத்து தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து அந்த விசில் அடிச்சா குஞ்சுகளா இருக்கலாம், நாங்க வந்துட்டு ரோட்ல கத்துறது, மரத்துல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு மெம்பர்ஸா, ஒரு கேண்டிடேட்டா, பொறுப்பான மனிதர்களா நடந்துகிட்டு ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு நல்ல பேரை வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அது அந்த கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லது. அது அந்த கட்சியின் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இந்த மக்கள் பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்ற ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டுதான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல மக்கள் மீது மட்டுமே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாரு. மக்களும் விஜய் அவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. விஜய் மக்கள் தான் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்துற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அமைஞ்சது அப்படின்னா விஜய் மேல மக்கள் வச்ச நம்பிக்கைக்கு விஜய் செலுத்துற ஒரு நன்றி கடனா இருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல வெற்றியை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் உறுதி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்து இந்த ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓகே யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அது யாருன்னே தெரியல, யாரோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இவங்க இந்த டிவிக்குல இருந்து வெற்றி அடையும் போது எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நம்ம கூட இருந்த ஒரு நபர் வெற்றி அடைஞ்சா எந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இந்த சந்தோஷம் நீடிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். எம்ஜிஆர் காலத்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் நிற்கும் போது ஒரு ஊர்ல ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், முளமாரித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். எம்ஜிஆர் அவர்கள் அவனை தூக்கி அந்த ஊர்ல கேண்டிடேட்டா போட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு தான் வாக்கு செலுத்தி அவனை வெற்றி பெற செய்வாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, வாத்தியார் ஒருத்தர் நித்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவன் நல்லவனா தான் மாறுவான். ஏன்னா இவதான் தப்பு பண்ணணும், ஏன் வாத்தியார் தோட்டத்துல கொண்டு போய் வச்சு வெளிவெளியில் வச்சு அவனை திருத்திடுவாரு. அதாவது அது வரைக்கும் அவங்க கண்ணதுக்கு தான் ஊருக்குள்ள பொறுக்கித்தனம், ரவுடித்தனம் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்துட்டு கேண்டிடேட்டா நிறுத்தினாருன்ற ஒரே காரணத்துக்காகவே கண்மூடித்தனமா வாக்கு செலுத்தி அவனை ஜெயிக்க வச்சுருவாங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் வாக்கு செலுத்துது அப்படின்றது விஜய் அப்படின்ற ஒரு நபர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் காப்பாற்றணும்.